ஸோ நம்ம போன பதிவுல பார்த்திருந்தோம் இல்லையா? அதேதான் லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் உக்ரைனோட கேப்பிட்டலான கீவ்ல நடந்திருக்கு. இதுல ட்ரோன் மட்டும் கிடையாது, மிசைல்களையும் பயன்படுத்தி இருக்கிறதா உக்ரைனோட மீடியாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதிக அளவுல கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க பல பகுதிகள்லயும். இழப்புகள் மக்கள் வாழும் பகுதி அப்படிங்கிறதுனால இருக்கு அப்படிங்கிற உக்ரைன் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் உக்ரைனும் வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பவும் 9ஆம் தேதி சாயங்காலத்துக்கு மேல 10ஆம் தேதி அதிகாலை. ஸோ இந்த டைம்ல ரஷ்யாக்குள்ளேயும் இந்த சாகி ட்ரோன்கள் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி இருக்கும் இல்லையா? ஸோ அது மேல தாக்குதல் பண்ணிக்கிறதா உக்ரைன் தரப்பு வந்து கிளைம் பண்றாங்க. சரி ஓகே. அப்படி எவ்வளவுதான் ஷாகி ட்ரோன்கள் ரஷ்யானால ப்ரொடியூஸ் பண்ணிற முடியும் ஒரு மாசத்துக்கு அப்படின்ற கேள்விகள் வருது இல்லையா? மொத்தம் 5000 தயாரிச்சிருவாங்க. அதாவது 100, 200, 300, 400லாம் போயி இப்ப 5000 போயிருச்சு. ஒரு மாசத்துக்கு 5000 ட்ரோன்கள் ரஷ்யானால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா, அதுல 2000 சொச்சம் தாங்க வந்து ரியலான சாகி ட்ரோன்கள். மத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டீகாய்ஸ் தான் அப்படிங்கிற உக்ரைன் தரப்புன்னு சொல்றாங்க. இது அவங்களோட இன்டெலிஜென்ஸ் குடுக்கக்கூடிய தகவல் தான் இது. கன்ஃபார்ம் அவங்க பண்றாங்க. பட் ரஷ்யா தரப்புலருந்து என்ன ஏதுங்கிற டீட்டெயில்ஸ் சொல்லல. அது அவங்களுக்கு தான் தெரியும். அந்த சைஸ வெரிஃபை பண்ணியே இந்த அளவுக்கு இன்கிரீஸ் ஆயிருக்குன்னா, இவ்ளோ ட்ரோன் செய்வாங்க அப்படிங்கிறது போல அவங்க தரப்புலருந்து கணக்கு போட்டுருக்காங்க. இப்ப வெயிட் பண்ணி பார்ப்போம். ரஷ்யா அப்போ மேசிவான ட்ரோன் ஸ்ட்ரைக் பண்ண ரெடி ஆயிருக்காங்களா? இந்த ட்ரோன்லாம் உற்பத்தி பண்றது பார்த்தா உக்ரைனுக்கு மட்டும் போல தெரியலையே! பத்தும் அதுக்கு மட்டும் அப்படிங்கிறது போல தெரியலையே! பல நாடுகளுக்குமா? அப்படிங்கிற போல கேள்விகள் வருது. ஸோ அவங்களும் ஒரு லார்ஜ் ஸ்கேலுக்கான போருக்கு தயாராயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு எஸ்கலேட் ஆக போகுதுன்னு. இப்போ ஃப்ரீ லீஜியன் ஆஃப் ரஷ்யா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பலதும் பார்த்துருப்போம். இந்த செர்பியன் கார்ப்ஸ் இது போல பலதும் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யர்கள் உக்ரைனுக்கு ஆதரவா ரஷ்யாவ லிபரேட் பண்றதுக்காக இந்த கொடுங்கோல் ஆட்சி நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுலருந்து விடுதலை குடுக்கறதுக்காக நாங்க போராடுறோம் அப்படின்னு 2, 3 பிரிகேட் வந்து இந்த கர்ஸ்க் பகுதி, கிரமடாஸ்க் சாரி கர்கிவ் பகுதியிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க. உள்ள போய் தாக்குதல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் முன்னாடி நடந்துட்டு இருந்த விஷயம். ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ லீஜியன் ஆஃப் உக்ரைன். இதெல்லாம் நம்ம அந்த டைம்ல பிரிகோஜினி காலகட்டத்தில இருந்து சொல்லிட்டு இருக்கோம். எல்லா நாடுகளுக்கும் ஒரு ஃப்ரீ லீஜியன உருவாக்கணும் அப்படிங்கிறது போல. பட் ஆனா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ லீஜியன் ஆஃப் உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா உருவாயிருக்கு. இப்ப இவங்க மிக பெருமளவுல தயாராகி உக்ரைனுக்குள்ள போய் தாக்குதல் பண்ணுவோம் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆல்ரெடி இருக்கக்கூடியது வேற. அதாவது ஒரு குற்றச்சாட்டு உக்ரைன் தரப்புலருந்து வச்சிருந்தாங்க. உக்ரைனோட ராணுவ வீரர்கள் பிடிக்கப்பட்டவங்கள மூளை சலவை பண்ணி ரஷ்யாவோட ராணுவத்துல சேர்த்துறாங்க அப்படிங்கிறது போல. ஸோ இப்ப அது போல ஏதாவது விஷயமா என்ன ஏதுங்க தெரியல. பட் ஆனா இப்போ உக்ரைனியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனியன்ஸ்க்கு எதிரா இப்ப தற்போதைய ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எதிரா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க களமிறங்குறாங்கன்னா மிக பெரும் அளவுல சிக்கல்கள் உக்ரைனுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஏன்னா, இப்ப சைடுல ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். இவரு புலாவா அன்மேன்டு சிஸ்டம்ஸ் உக்ரைனோட புலாவா அன்மேன்டு சிஸ்டம்ஸோட கமாண்டர். ஸோ இவரு தரப்புலருந்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னா, அதாவது இந்த டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க் ஒரு ரீஜனுக்கு ஒரு கமாண்ட் இருப்பாங்க. இது டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க், டினிப் டொனெஸ்க் ஸோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கமாண்டர். ஸோ இவரு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, மீடியாக்கள் பேட்டி குடுக்கும்போது, டொனெஸ்க் பகுதியும் சரி, டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க் அந்த பார்டர்ல வந்து ஒரு உக்ரைனியர்களுக்கு 10 ரஷ்ய வீரர்கள் இருக்காங்க. இப்ப அந்த இடத்துல நம்ம சமாளிக்கணும்னா நம்மளுக்கு ரோபாட்ஸ் தேவ. ஸோ இந்த ரோபாட்ஸோட பிரிவு இருக்கு இல்லையா? அந்த இதுல வச்சு யூஸ் பண்றாங்க இல்லையா? ஸோ அதோட கமாண்டர் இவரு. ஸோ பெருமளவுல வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுக்கு மேன் பவர்ல அட்வான்டேஜ் இருக்கு. 2வது ஆயுதங்கள்ல அட்வான்டேஜ் இருக்கு. ஏர் சூப்பர்மர்சி இருக்கு. அத டிஃபெண்ட் பண்றதுக்கு கூட உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா, பல நாடுகள் கிட்டயும் அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உள்நாட்டுல ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள் இப்பதான் பெருமளவுல எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு எந்த அளவுக்கு வெளிநாடுகள் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இப்பதான் பிரான்ஸோட ஒரு கம்பெனி ரெனால்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கார் கம்பெனி இருக்கு இல்லையா? ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன்ல ட்ரோன் ஃபேக்டரிய நாங்க ஓப்பன் பண்றோம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு வந்து முன் வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க ரஷ்யாக்குள்ள போவாங்களா? ரஷ்யாவோட நட்பு நாடுகள் எல்லாம் அவங்க ஒத்துக்குவாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா ஒன்ஸ் இது லார்ஜ் ஸ்கேலா மாறுது அப்படின்னா, அடி வாங்கக்கூடியது கம்பெனிஸ்லாம் இதெல்லாம். மேபி ரஷ்யா கிட்ட ஏதாவது ஆஃபர் வச்சிருப்பாங்க உள்ள வர்றதுக்கு. இல்ல அப்படின்னு சொன்னதுனால இப்போ இந்த மாரி ஆயிடுச்சா? அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. என்ன நடக்க போகுது பார்த்தலாம். ஸோ இப்ப ஃபேக்டரி அப்படிங்கிறது ட்ரோன் ஃபேக்டரிங்கிறது உக்ரைனும் செய்ய போறாங்க. உக்ரைன்ல வச்சே செய்ய போறாங்க. அது வெளிநாட்டோட கம்பெனிஸோட உதவியோட. ஸோ அப்படி உள்ள ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, அது சேஃப்டியா இருக்குமா? அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏன்னா, மென்ஸ்கி அவர்கள். இவர் யாருன்னா, ரஷ்யாக்கு சார்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்தான்புல்ல உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இல்லையா? அவர் தான் இவரு. அந்த டெலிகேஷனோட ஹெட். ஸோ இந்த மென்ஸ்கி அவர்கள் வந்து மீடியாக்கள்ல சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, இவர் நெறைய விஷயம் சொல்லியிருக்கிறாரு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ரஷ்யர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா மக்களோட உணர்வு எப்படி இருக்குன்னா, இப்போதைக்கு ஒரு ஸ்ட்ரைக் பண்ணியே ஆகணும். கீவ்லயும் பண்ணணும், லிவிவ்லயும் பண்ணணும். இவர் லிவிவ்னு சொல்றதுக்கான காரணம் உக்ரைனோட மேற்கு பகுதி. இப்போ உக்ரைனோட மேற்கு பகுதிய தான் மேற்குலக நாடுகள்னால ஓரளவுக்காவது புரொடெக்ட் பண்ண முடியும். இது நம்ம பல வகையில, பல வியூகங்கள்ல பார்த்திருக்கோம்.
போலாண்டோட பார்டர் பகுதிகள்லாம் பேட்ரியாட் சிஸ்டம் வச்சுட்டாங்கன்னா, அதோட ரேஞ்ச் கவர் கிடைக்கும். ஒரு வேள அந்த பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேக்டரிஸ் கட்டுறாங்கன்னா, அங்க வரக்கூடிய அ ட்ரோன்கள், மிசைல்கள நாங்க தடுப்போம் அப்படிங்கிறது போல அவங்களோட பார்டர்ல இருந்தே புரொடெக்ட் பண்ண முடியும். இப்ப F-16ல ஸ்கிராம்பிள் பண்றாங்க அப்படின்னா, இந்த F-16 வச்சு Su-35 சுட்டுட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் கிளைம் பண்ணிருக்காங்க உக்ரைன் தரப்புலருந்து. வெயிட் பண்ணி பார்ப்போம். ரஷ்யா தரப்புலருந்து ஏதாவது சொல்றாங்களா? இல்ல என்ன ஏதுங்கலாம் பார்த்தரலாம். 2 விமானங்கள 2 நாள்ல வீழ்த்திட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இட்ஸ் ஓகே. இப்ப F-16 வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன் போலாண்ட் தரப்புல இருந்து ஸ்கிராம்பிள் பண்றாங்கன்னா, போலாண்டோட பார்டர்ல இருந்தே இந்த மேற்கு பகுதி, இந்த லிவிவ் பகுதிய வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களால புரொடெக்ட் பண்ண முடியும். ஸோ இது போல விஷயங்கள நம்ம பார்த்திருப்போம். ஒரு வேள அப்படி பண்றாங்கன்னா, அதிக அளவுல ஃபேக்டர்ஸ் அங்க இருக்கலாம். இப்ப இவரு வந்து அத சுட்டிக்காட்டும்போது, நான் லிவிவா இருந்தாலும் அடிப்பேன் அப்படிங்கிறத இவரு தப்புன்னு சொல்றாருன்றத புரிஞ்சுக்க முடியுது. ரஷ்யாவோட அந்த விஷயம் முழு உக்ரைனும் உக்ரைன் தான். இதுக்குள்ள எந்த ஒரு ஃபாரின் ட்ரூப்ஸோ, ஃபாரினோட மெர்சனரிஸ் ட்ரூப்ஸோ, அவங்களோட போஸ்ட்டோ எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது போல, ரஷ்யா தரப்புலேருந்து இந்த 2022ல ஒரு குடுத்திருந்தாங்க இல்லையா? அமைதி பேச்சுவார்த்தைக்கான ஒப்பந்தம். துருக்கியில வச்சு கையெழுத்தாயிருந்தது. அதுக்கப்புறம் அத கிழிச்சு போட்டாங்க. ஸோ அந்த ஒப்பந்தமே ரொம்ப சாஃப்ட்டான ஒரு ஒப்பந்தங்க. கிரீமியாவ மட்டும் எங்ககிட்ட குடுத்திருந்தாங்கன்னா, வேலையே முடிஞ்சிருக்கும். மத்த பகுதிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிறவங்களுக்கு ஸ்பெஷல் பவர்ஸ் இந்த டொனெட்ஸ்க், லுகான்ஸ்க் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு ஸ்பெஷல் பவர்ஸ் குடுத்துட்டாங்க. ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் குடுத்துட்டாங்கன்னா, வேலை முடிஞ்சுச்சு. இப்போ ஆ ஆ 2வது உக்ரைன் ரஷ்ய மொழி பேசுறவங்களுக்கு அங்கீகாரம். ரஷ்ய மொழிய 2வது மொழியா வச்சுக்கணும். இது போல ரொம்ப சாஃப்ட்டா தான் இருந்துச்சு. அதையே ஒத்துந்திருக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, ரொம்ப கடுமையா மாறிடுச்சு அப்படிங்கிறத அவரு மேற்கோள் காமிச்சிருக்காரு. ஸோ இதுதான். அந்த இடத்துல பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, முழு உக்ரைன்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு அந்நிய நாடும் ராணுவத்த வச்சுக்க கூடாது. உக்ரைன் மிலிட்டரைஸ் ஆகக்கூடாது. அது ஒரு அந்த நாடு வந்து நடுநிலையா இருந்துக்கலாம் அப்படிங்கிறது தான் ரஷ்யாவோட ஒரு கோரிக்கையா இருக்கு. உக்ரைன் அத அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா, இப்போ அந்த பிரச்சனைகள் இருந்திருக்காது. அது நடக்கல அப்படிங்கிறனால இது இந்த அளவுக்கு பிரச்சனையா மாறியிருக்கு. ஸோ இப்ப இழப்புகள்ங்கிறது எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு? வீரர்கள் ஷார்டேஜா இருக்காங்க. ட்ரோன்கள் ஷார்டேஜா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது உக்ரைனே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். ரஷ்யா ஒரு புது ட்ரோன யூஸ் பண்றாங்க. ஏஐ பவர்டு ட்ரோன். இந்த ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன்ல இருக்கக்கூடிய சிம் கார்ட பயன்படுத்தி ஆப்பரேட் பண்ணுது. FPV ட்ரோன் மாரி தான். ஒரு ஆப்பரேட்டர் மொபைல் நெட்வொர்க் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரோன ஆப்பரேட் பண்றாங்க. ஆனாலுமே இந்த ட்ரோன்ல ஏஐயும் இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய கேமராஸ யூஸ் பண்ணி இமேஜஸ எடுக்குது இல்லையா? ப்ரீலோடா ஒரு இமேஜஸ் இருக்கும். ஸோ அதோட வெரிஃபை பண்ணி எந்த பகுதியில நம்ம தாக்குதல் பண்ணலாம். அதாவது ப்ரீலோட் அப்டின்னா, நம்ம டெரெயின் மேப்ல நம்ம மேப்பிங்ல பார்க்கும்போது நம்ம காமிச்சிருப்போம். இன்னொரு தடவ மேப் பார்க்கும்போது நமக்கு காட்டுன அந்த 3D இமேஜஸ் அப்படிங்கிறதோட சொல்லுவாங்க. ஒரு இடத்துல இந்த ஆப்ரஹாம் டேங்க் இருக்கு அப்படின்னா, அந்த டேங்க் அங்க இருக்கு அப்படிங்கிறது இமேஜ் பிடிக்கும்போது, அது 3Dயா பண்ணும்போது, அந்த இடத்துல அது டேங்க் பொசிஷன் தெரிஞ்சுச்சு அப்படின்னா, இதுல ஆல்ரெடி லோட் ஆயிருக்கும். டேங்க் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது போல. லெப்பர்ட் டேங்க் இருக்குன்னா, லெப்பர்ட் டேங்கோட 3D ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? ஒரு ஆங்கிள்லயும் எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத ப்ரீயா லோட் ஆயிருக்கும். ஸோ இந்த ட்ரோன் அத பார்த்துருச்சு அப்படின்னா, அத படம் பிடிச்சிருச்சு அப்படின்னா, இது டேங்க் தான் அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிட்டு அந்த டேங்க போய் அடிக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா இதுவே டார்கெட்ட செலக்ட் பண்ணி அடிக்குது அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன் தரப்புன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான புது ட்ரோன் ஆமாம்ப்பா இதுதான் அந்த ட்ரோன் அப்படிங்கிறதோட ரஷ்யா தரப்பு வந்து அதோட இமேஜஸ் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது பெருமளவுல வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாக்கு கை குடுக்குது. நம்ம எப்படி ஒரு டைம்லயும் ஒரு ட்ரோன்கள் பார்த்துட்டு வரோம். ரஷ்யாவோட ஜாலா ட்ரோன்கள், ஒரு டைப் ஆஃப் ட்ரோன் பல ட்ரோன்கள் நம்ம பார்த்திருப்போம். ஸோ அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட புது V2U அப்படிங்கிற ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா, அ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரஷ்யா தரப்புலருந்து. ஒரு டைம்லயும் இந்த ட்ரோன் அட்வான்ஸ்மென்ட்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா ஸ்வார்ம் ஆஃப் ட்ரோன்ஸ் போய் ஒரு பகுதிய டார்கெட் பண்ணி அழிக்கும். இப்போ ஒரு ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ பவர்ல அதுவே சுயமா யோசிச்சு எந்த டார்கெட் அப்படிங்கிறத திங்க் பண்ணி அது போய் அடிக்குது. பார்த்து இந்த டார்கெட் அடிக்கலாமா வேண்டாமான்னு எடை போட்டு போய் அடிக்குது. ஸோ இது போல ஒரு டைம்லயும் இந்த ட்ரோன்கள் இந்த இவால்வ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. அது கூடவே நம்மளோட எல்லை பகுதிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ பவர்டு மிஷின் கன்ஸ் பொருத்தி இருக்கும். இஸ்ரேலோட டை அப் பண்ணி தான். இது இஸ்ரேல் யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி தான். ஸோ நம்ம பார்டர் பகுதியில தீவிரவாதிகள் வராங்க அப்படின்னா, பிசிக்கலா ஒரு ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருந்து அத மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும் அந்த பகுதிய அப்படிங்கிறது போல நீட் இல்ல. ஸோ இந்த மிஷின் கன்ஸ்லாம் அங்க இருக்கிறதுனால, யாராவது ஒருத்தவங்க வராங்களான்னு பலவிதமான சென்சர்ஸ் இருக்கு. ஹீட் சென்சார்ஸ் இருக்கும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, சவுண்ட் அக்வாஸ்டிக் சென்சார்ஸ் இருக்கும். இது போல பல சென்சார்ஸ் அதுல இருக்கும். ஸோ இந்த சென்சார்ஸ யூஸ் பண்ணி ஏதாவது ஒண்ணு ட்ரிகர் ஆகுது அப்படிங்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா அந்த டார்கெட்ட நோக்கி சுட ஆரம்பிச்சுரும். ஸோ இதனால தீவிரவாதிகள் ஊடுருவது நம்ம எல்லை பகுதிகள்ல அப்படிங்கிறது பெருமளவுல தடுத்தரலாம். 2வது வீரர்கள் அப்படிங்கிறது நீட் இல்ல அப்படிங்கிறதுனால, 24 மணி நேரம் அங்க ஒரு ஆள் நிக்கணும்னு நீட் இல்ல. 24 மணி நேரமே இந்த ஏஐ பவர்டு மிஷின் கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, புரொடெக்ட் பண்ணும். ஸோ இதுவே ஆட்டோமேட்டிக்காவும் சுடும்.
2வது ரிமோட்லயும் கனெக்ட் ஆயிருக்கும். ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா, பிசிக்கலா பத்திரமான ஒரு இடத்துல உட்காந்துட்டு, புரொடெக்டடா வந்து பார்த்தீங்கன்னா, தீவிரவாதிகளுக்கு ஏத்து நம்மளால சண்டை பிடிக்க முடியும். இதனால தீவிரவாதிகளுக்கு மிக பெருமளவுல சேதங்கள் ஏற்படும். நம்மளோட வீரர்களோட உயிர் சேதங்கள தவிர்க்க முடியும். இதுவும் ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சி. இது போல பல விஷயங்கள் ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த இந்த எப்படி சொல்றது? ஆத்விகா போர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெஷின் கன் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கிறத அந்த ஸ்ட்ராம் பண்ண டைம்ல நம்ம வீடியோ போட்டிருப்போம். அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இப்போ அது போல ஒரு மெஷின் கன் நம்மளோட பார்டர் பகுதியில இருக்கு அப்படிங்கும்போது, வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். இது நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி அப்கிரேட். இப்ப அடுத்த செய்திகளுக்கு போக ஆரம்பிச்சிடலாம். அதாவது ஆள் பற்றாக்குறை அதிக அளவுல இருக்கு. ட்ரோன்கள் அதிக அளவுல ரஷ்ய தரப்பு வந்து உருவாக்குறாங்க. ஏர் சூப்பர்மர்சி ரஷ்யா கிட்ட இருக்கு. அதிக அளவுல தாக்குதல் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த சமயத்துல உக்ரைனோட அம்பாசிடர், இஸ்ரேலோட அம்பாசிடர் உக்ரைனுக்குன்னு அலோகேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? இவரு இத திரும்பியும் சொல்லியிருக்கிறாரு. ஆல்ரெடி இத சொல்லியிருக்கிறார். நம்ம சேனல்ல பார்த்திருப்போம். திரும்பி இவரு சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, அதாவது உங்களோட ராணுவம் எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நீங்க நம்புறீங்க? அரசியல்வாதிகளோட பசங்க ராணுவத்துல இல்ல அப்படிங்கும்போது, உங்களோட ராணுவம் ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நீங்க எப்படி நம்புறீங்க? அது ஸ்ட்ராங்கா இருக்காது. ராணுவ வீரர்களுக்கே நம்பிக்கை இருக்காது. அரசியல்வாதிகளோட பசங்க ராணுவத்துல இருக்கணும். அதாவது முன்னாள் ஃபாரின் மினிஸ்டரா இருந்தாரு. இப்ப ஷேபா இருக்காரு உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்டர். முன்னாடி வந்து குலேபா அவர்கள் இருந்தார். அதாவது கீவ்ல வந்து பாத்தீங்கன்னா, வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது கடிச்சிச்சுல நாய் பவக்குன்னு. அந்த செய்தி நம்ம பார்த்தோம்ல அவர்தான். நம்ம ஒருத்தரையும் ரிமெம்பர் பண்ணும்போது நம்ம சொல்லுவோம். அது கூட பார்த்தீங்கன்னா, ரஷ்யால ட்ரெயின் பண்ணப்பட்ட நாயா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல பார்த்துருந்தாங்க இல்லையா? குலேபா அவர்கள். அவர் வந்து கேட்கும்போது, என் பையன் தான் தயாராயிட்டு இருக்கான். பிரிட்டன்ல ட்ரைனிங் எடுத்திருக்கான் தெரியுமா? அப்படின்னு விதவிதமா போட்டோ எடுக்கிறாங்களே தவிர, களத்துக்கு வந்தாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இப்போ வரைக்கும் யார் கேட்டாலும், டைம் வரும்போது வருவோம் அப்படிங்கிறது போல சொல்லக்கூடிய காட்சிகள், வீடியோ பதிவுகள நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். உக்ரைனோட மீடியாக்கள் கேட்கும்போது, அங்க இருக்கக்கூடிய மேயரா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய எம்பியா இருக்கட்டும், இவங்கலாம் நேரம் வரும்போது எங்களுடைய பசங்க களத்துல இறங்குவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சிகள நம்ம பார்த்திருக்கோம். ஆனா அந்த நேரம்ங்கிறது இப்ப வரைக்கும் வரல. தோல்வியோட எட்ஜ்ல நின்னுட்டு இருக்காங்க. டர்னிங் பாயிண்ட் மிக முக்கியமான ஒரு சூழ்நிலை. இப்ப கூட டைம் வரலையா? அப்படிங்கிற ஒரு கேள்விகள் வருது. எது எப்படியோ இதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கலாம். ஆனா இப்ப திரும்பி அவர் ரீஇட்ரேட் பண்ணிக்கிறார். உக்ரைன் என்ன முடிவுகள் எடுக்க போறாங்க? அரசாங்க ரீதியா எல்லா பசங்களும் போங்க ஃப்ரண்ட் லைனுக்கு அப்படின்னு கூட அனுப்புவாங்களா? இல்ல இன்னும் கொஞ்சம் டைம் வரட்டுங்க அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, உட்காந்து வேடிக்கை பார்ப்பாங்களா? என்ன நடக்க போன்றது பார்த்தலாம். இப்போ கீவ்ன்றதுனால இன்னொரு ஒரு விஷயம். கீவ்ல பயங்கரமான தாக்குதல் நடக்குது. ஹெவியான ஸ்ட்ரைக் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா, பட்ட பகல்ல அதிகாலையில வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கார்ல அதான் ஏடிஎம்க்கு இது போல வந்து பாத்தீங்கன்னா, பணம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க இல்லையா? அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய வண்டி பணத்த எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்காங்க. ஒரு இடத்துலயும். இது நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா, முன்னாடி ராபரி ஸ்டோரீஸ் போட்டிருப்போம். இது அப்படியே சிமிலரா அமெரிக்கால நடந்த மாரியே இருக்கு. டிட்டோவா இருக்குங்க. அப்படியே யோசிச்சு பாருங்க உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஆர்மர்ட் காரு. அந்த கார்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஆயுதம் ஏந்திய நபர்கள் கேஷ் வச்சிருப்பாங்க. ஒரு ஒரு பெரிய பெரிய ஹோட்டல்ஸ், பெரிய பெரிய பணம் வச்சிருக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு டைமும் அந்த நாளைக்கான கலெக்ஷன்லாம் வரும்போது அங்க வச்சிருந்த சேஃப்டி இல்லன்றதுனால, இது போல சாயங்காலம் இந்த வண்டியில ஏத்தி அனுப்பி விட்டுருவாங்க. காலங்காத்தால வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பணத்த அங்க டெலிவரி பண்ணுவாங்க. இத பல வருட காலங்களா உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து, எந்த ட்ரக் வருது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, அந்த ட்ரக்ல ஓட்டைய போட்டு பணத்த வந்து பார்த்தீங்கன்னா, கொள்ளையடிச்சுட்டு போயிருக்காங்க. 15 மில்லியன் ஹரினியாஸ் கிட்ட ஹரினியாஸ்ங்கிறது உக்ரைனோட காசு. அது வந்து பார்த்தீங்கன்னா, கொள்ளையடிச்சுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்ஸ் வந்து பார்த்தா உக்ரைன் கிட்ட இருந்து வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு படம் எடுக்கிற அளவுக்கு மிக பெரும் அளவுல பேசிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திருட்டு வேலை நடந்துட்டு இருக்கு. உக்ரைனே போர் பதட்டத்துல இருக்கு. ராணுவ சட்டம் மாரி இருக்கு. எங்க பார்த்தாலும் டிசிசி எம்ப்ளாயி சுத்திட்டு இருக்காங்க. போலீஸ் சுத்திட்டு இருக்காங்க. இப்ப இந்த சமயத்துல இது போல ஒரு ராபரி நடக்குதுன்னா எப்படிங்க? அப்படிங்கிற கேள்வி வருது. என்ன ஏதுங்க தெரியல. ஒருவேள அந்த மாரி ராணுவம் அப்படிங்கிறது போம்போது, ஊழல் அதிக அளவுல இருக்கக்கூடிய நாடுகள்ல, இது போல ராணுவத்துக்கு பெருமளவுல கண்ட்ரோல் போம்போது, எல்லாத்து கையிலயும் துப்பாக்கி வச்சுட்டு நாட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கும்போது, பணம் எங்கெல்லாம் இருக்கோ, அத எடுத்துக்கக்கூடிய குணம் தானே வரும் அப்படிங்கிறது போல கேள்விகள் திரும்பவும் வர ஆரம்பிச்சிருக்கு. இது உக்ரைனுக்கு மிக பெரும் பேராபத்து. இத கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கல அப்படின்னா, நாடு சின்னாபின்னமாயிரும். உள்நாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இது போல ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. அதாவது போர் நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இப்படி ஒரு திருட்டு அப்படிங்கிறது கேபிட்டல் அப்படிங்கும்போது, கொஞ்சம் நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். என்ன பண்ண போறாங்க உக்ரைன் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடயே மறக்காம
இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப். பை.